வெல்கம் டு பயோதுலி. நம்ம இந்த வீடியோல நீங்க அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். அஸ் யூ ஆர் அவர் ஹியூமன்ஸ் ஆர் செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங். அதாவது ஹியூமன் பீங்ஸ் வந்து செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம். ஸோ அண்ட் விவிபரஸ்னா என்ன அர்த்தம்? குட்டி போடக்கூடிய அனிமல். அதே பறவைகள்லாம் பார்த்தோம்னா ஓவிபரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது முட்டையிட்டு குஞ்சு பறிக்கக்கூடிய உயிரினங்கள். இப்ப இந்த ஹியூமன் பீங்ஸோட பாடியில என்ன மாதிரியான ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கேமிட்டோஜெனிசிஸ். கேமிட்னா என்ன அர்த்தம்? எக். சோ மேல்ல பார்த்தோம்னா ஸ்பெர்ம் செல்ஸ், ஃபீமேல்ல பார்த்தோம்னா எக் செல்ஸ். ஜெனிசிஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபார்மேஷன், உருவாகிறது. அப்ப எக் உருவாகிற ப்ராசஸ் தான் என்ன அர்த்தம்? கேமிட்டோஜெனிசிஸ். அப்புறம் என்ன அர்த்தம்? ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ரீப்ரொடக்டிவ் ஈவெண்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா கேமிட்டோஜெனிசிஸ். செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஹியூமன் பீங்ஸோட பாடியில என்ன பண்ணணும்? இந்த கேமிட்ஸ் எல்லாம் உருவாகணும். ஓகேவா? தட் இஸ் ஸ்பெர்ம்ஸ் இன் மேல்ஸ் அண்ட் ஓவம் இன் ஃபீமேல்ஸ். அதுக்கப்புறம் எங்கு உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன நடக்கணும்? இன்செமினேஷன். இப்ப இந்த மேல் செல்லான ஸ்பெர்ம் செல்ஸ் எங்க போய் ரீச் பண்ணணும்? ஃபீமேலோட ஜெனிட்டல் ட்ராக்க போயிட்டு ரீச் பண்ணணும். ஓகேவா? அதுதான் என்ன சொல்லுவோம்னா இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்செமினேஷனுக்கு மீனிங் பாருங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம் இன்டு தி ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக். ஓகேவா? ஜெனிட்டல் ட்ராக்க ரீச் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப் அங்க என்ன நடக்கும்? ஃபெர்டிலைசேஷன்ங்கிற ப்ராசஸ் நடக்கும். ஃபெர்டிலைசேஷன் என்ன அர்த்தம்? மேல் கேமிட்ஸும் ஃபீமேல் கேமிட்ஸும் மீட் பண்ணிக்கும். ஓகேவா? ஃபியூஷன் ஆகும். ரெண்டு கேமிட்ஸும் ஒன்னா ஆகிற ப்ராசஸ்க்கு பேரு தான் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது அங்க என்ன ஃபார்ம் ஆகும்? ஜைகோட் ஃபார்ம் ஆயிடும். மேல் கேமிட்ஸும் ஃபீமேல் கேமிட்ஸும் ஒன்னா இணைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேரு ஜைகோட்னு சொல்லுவோம். பாருங்க, ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் இட்ஸ் கால்ட் த ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷனை தொடர்ந்து அடுத்து என்ன நடக்கும்? ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட். ஜைகோட் வந்து உருவாயிடும். திஸ் இஸ் ஃபாலோடு பை ஃபார்மேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப். ஸோ அதை தொடர்ந்து அடுத்து என்ன உருவாக போகுது அப்படின்னா பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு ஒன்று உருவாக போகுது. இப்ப இந்த பிளாஸ்டோசிஸ்ட் தான் இந்த கருவுற்ற முட்டை. ஓகேவா? எல்லா மேல் ஃபீமேல்லாம் ஒன்னா சேர்ந்து உள்ள நியூக்ளியஸ்ல பல முறை டிவிஷன் நடந்து ரெடியா இருக்கு. அந்த பிளாஸ்டோசிஸ்ட் இப்ப என்ன பண்ண போகுது? ஓவரில இருந்து உருண்டு ஓடி எங்க வரணும்? யூட்ரஸ்க்கு வரணும். அண்ட் இட்ஸ் அட்டாச்மெண்ட் டு த யுட்ரைன் வால். இப்ப யுட்ரஸோட வால்ல வந்து அதை ஒட்டிக்கணும். யுட்ரஸோட வால் லேயர் யாரு? எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த எண்டோமெட்ரியம் லேயர்ல வந்து என்ன பண்ணிக்கணும்? இம்ப்ளான்ட் ஆயிக்கணும். இம்ப்ளான்ட் என்ன அர்த்தம்? புதஞ்சுக்கணும். அந்த வால் லேயரான அந்த எண்டோமெட்ரியம் லேயர்ல வந்து பதியணும், புதஞ்சுக்கணும். அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன். இப்ப அந்த உருண்டு வந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து அந்த யுட்ரைன் வாலான எண்டோமெட்ரியம்ல ஒட்டிக்கிச்சு, புதஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கணும்? ஜெஸ்டேஷன் பீரியட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜெஸ்டேஷன்னா கர்ப்பகாலம். இந்த கர்ப்பகாலம்ங்கிறது தொடங்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த யுட்ரைன் வால்ல புதஞ்சு அந்த பிளாஸ்டோசிஸ்ட் எம்பிரியோ என்ன பண்ண ஆரம்பிக்கும்? க்ரோவாக ஆரம்பிக்கும். அதாவது எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் அங்க நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தது லாஸ்ட் என்ன நடக்கும்? அண்ட் டெலிவரி ஆஃப் த பேபி. லாஸ்ட் ப்ராசஸ் தான் எதுனா இந்த பார்ட்டிஷன். கடைசி ப்ராசஸ், குழந்தை பிறந்துச்சு. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடந்தாதான் என்ன செய்யும்? அந்த ரீப்ரடக்ஷனுங்கிறது கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கேமிட்டோஜெனிசிஸ், அதுக்கப்புறம் இன்செமினேஷன், ஃபெர்டிலைசேஷன், ஜைகோட் ஃபார்மேஷன், இம்ப்ளான்டேஷன், ஜெஸ்டேஷன், லாஸ்ட் ஸ்டெப் தான் என்னன்னா பார்ட்டிஷன். ஸோ இப்போ நமக்கு அந்த ரீப்ரடக்டிவ் ஈவெண்ட்ங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. யூ ஹவ் லேர்ன் தட் திஸ் ரீப்ரடக்டிவ் ஈவெண்ட்ஸ் அக்கர் ஆஃப்டர் பியூபர்ட்டி. இந்த ரீப்ரடக்ஷன் நமக்கு எப்ப நடக்கும் அப்படின்னா அந்த பியூபர்ட்டியை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த எல்லா ப்ராசஸுமே நடக்கும். They are remarkable differences between reproductive event in the male and female. So, the male female is different. For example, sperm formation continues even in old man. அதாவது ஆண்கள்ல பார்த்தோம்னா அவங்க சாகர வரைக்கும், அதாவது 70 வயசு 80 வயசு 90 வயசு வரைக்கும் அந்த மேலால என்ன பண்ண முடியும்னா ஒரு வயபிளான ஒரு ஸ்பெர்ம் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா ஃபீமேல்ல பார்த்தோம்னா பட் ஃபார்மேஷன் ஆஃப் த ஓவம் சீசஸ் இன் உமன் அரௌண்ட் த ஏஜ் ஆஃப் 50 இயர்ஸ். அதிகபட்சம் 50 வயசுக்கு மேல ஒரு ஃபீமேலால என்ன பண்ண முடியாதுன்னா குழந்தை பெற்றுக்க முடியாது. பிகாஸ் ஏன்னா அவங்க பாடியில அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ங்கிறது ஸ்டாப் ஆயிடும். அந்த மெனோபா ஸ்டேஜ் அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க பாடியில அந்த எக் ஃபார்மேஷன்ங்கிறது நடக்காது, அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபீமேலால என்ன பண்ண முடியாது? ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. லெட் அஸ் எக்ஸாமின் த மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இன் ஹியூமன். ஸோ இந்த லெசன்ல நம்ம அதை பத்தி நம்ம டீட்டெயில பார்க்கலாம். த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் லொகேட்டட் இன் தி பெல்விஸ் ரீஜியன். அதாவது மேலோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எங்க இருக்குன்னா அந்த இடுப்பு பகுதியில பெல்விஸ் ரீஜியன்ல லொகேட் ஆயிருக்கு. அதுல என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இட் இன்க்ளூட்ஸ் பேர் ஆஃப் டெஸ்டிஸ் அலாங் வித் அது கூட சேர்ந்து அக்சசரி டக்ஸ் இருக்கு. கிளான்ஸ்ங்கிறது ஹார்மோனை செக்ரெட் பண்ணக்கூடிய கிளான்ஸ், அந்த கிளான்ஸ் இருக்கு. அண்ட் தி எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. இதுல பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியான் இருக்கா, அது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாப்போம் அந்த படத்துல. இந்த இடத்துல டிக் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த யுரித்ரா, டெஸ்டிஸ், ஃபோர்ஸ்கின், கிளான்ஸ் வென்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. இது எல்லாமே வெளிப்பக்கம் உள்ள போர்ஷன்ஸ். அடுத்தவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த படத்துல, கிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கிளான்ஸ் இருக்கு பாருங்க. செமினல் வெசிக்கல், ப்ராஸ்டேட் கிளாண்டு, இன்னொன்னு பல்போ யுரித்ரல் கிளாண்டு. இது மூணுமே பார்த்தோம்னா கிளான்ஸ்ல வந்துடும். கிளான்ஸ்னால என்ன அர்த்தம்? ஏதோ ஒண்ணு செக்ரேட் பண்ணணும்னு அர்த்தம். அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேட் பண்ணுது இல்லையா, அதுதான் இந்த கிளான்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல, அக்சசரி டக்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்சசரி டக்ஸ்ங்கிறது என்னன்னா டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க.
இந்த வேஸ் டெஃபரன்ஸ், எபிடிடமிஸ், வேஸ் எஃபரன்ஷியா, ரீட்டேடிஸ்டிஸ் இதெல்லாம் தான் பார்த்தோம்னா அக்சசரி டக்ட்ஸ். அடுத்து அங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பேர் ஆஃப் டெஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க. அது இங்க இருக்கு பாருங்க, அந்த டெஸ்டிஸ்ங்கிறது இந்த இடத்துல. பேர்னா 2, இங்க ஒரு டெஸ்டிஸ் இருக்கு, இங்க ஒரு டெஸ்டிஸ் இருக்கு. ஓகேவா? இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.